ஹாய் மை டியர் இமேஜினேட்டர்ஸ், வெல்கம் டு மை சேனல் தமிழ் கேபாப்பர்ஸ். சொன்னபடி சொன்ன சொல் தவற மாட்டான் இந்த கோட்டை சாமி தடவையா. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் சொன்ன வாக்கை காப்பாற்ற போகிறேன். ஸோ இன்றைக்கி என்ன டே? மே டே. ஓகே, என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் யாரெல்லாம் வந்துட்டு ஒர்க்கர்ஸாக வேலைக்கு போகிறவங்கெல்லாம் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களாம் கமெண்ட் செக்ஷனில் ஒரு அட்டனன்ஸை போடுங்க பார்ப்போம். ஓகே, ஸோ ஹாப்பி ஒர்க்கர்ஸ் டே, ஹாப்பி லேபர்ஸ் டே. ஓகே, உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். நம்மளை போன்று அயராது உழைக்கும் மனிதர்களால் தான் இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது. இந்த படிச்சுக்கிட்டு இருக்க சின்னஞ்சிறு பசங்களே, நீங்களாம் அமைதியாக போயிருங்க. உங்களுக்குலாம் வந்துட்டு ஏதாச்சும் எஜுகேஷ்னல் டேஸ் வந்தால் விஷ் பண்ணுறேன். இன்றைக்கி வந்துட்டு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸில் யாராச்சும் ஒர்க் பண்ணுறவங்க தான் அவங்களுக்கு என்னுடைய விஷஸ். ஓகே, சரி, ஃபைன். என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்? ஐயோ, என்ன யோசனை? ஓகே 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 ஃபைன். கதைக்குள்ளே போயிடலாமா? ஸோ லாஸ்ட்டாக எதில் முடிச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்ம யூனாவுக்கு அந்த குட்டி பசங்க சில்லற பசங்க செய்கிற சேட்டைகளால் அவளுக்கு வந்து பழைய ஞாபகங்கள்லாம் வந்துருச்சு. ஓகேயா? ஜேகேயை பார்த்துட்டு, அப்போது நீ தானா, இதனால தான் வந்து என்னை விட்டு போனியா அப்படிங்கிற மாதிரி யூனா வந்துட்டு கேட்குறான் இல்லையா? ஸோ அப்படியே யூனா ஜேகே வந்து நிமிர்ந்து பார்க்க, ஜேகேயும் மேக்ஸும் கீழே அவ கூடயே முட்டி போட்டு உட்காந்து ஏதோ பேயை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இருந்திருப்பாங்களே, அங்கே விட்டுருந்தோம். அங்கேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஓகே, ஸோ ஜேகே பார்க்குறான். அப்படியே பார்த்துட்டு சாரி அப்படின்னு ஜேகே சொல்ல, ஐம் சாரி, ரியலி ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு யூனா சொல்கிறான். எனக்கு எப்படி எல்லாம் ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, மிக்ஸு பார்க்குறா. ப்ரூவ் பண்ணுன்னு சொல்லி கேட்டல, அதோ வெளியே ஓடுறான் பாரு, அந்த பையன்தான். அவனுக்கு எனக்கு தெரிஞ்சு மறந்ததை அகைன் ரீகெயின் பண்ணுற பவர் இருக்கும் போல். அதனால தான் நம்ம அன்னைக்கு கூட அப்படின்னு சொல்லி மிக்ஸு பேசிகிட்டு இருக்க, ஜேகே வெளியே போயிட்டு யார் அது அப்படின்னு சொல்லி பார்க்க, ஆமாம், அது ஆன்ட்டியோட பசங்க வெட்டிங்க்காக வந்திருக்காங்க. ஆமாம், அவனுக்கு இந்த பவர் இருக்குன்னு உனக்கு எப்படிடா தெரியும் அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்க, அது அவன்தான் ஆல்ரெடி எனக்கும் யூனாக்கும் இருக்க கனெக்ஷனை ஞாபகப்படுத்தினான் அப்படின்னு சொல்லிட்டு யூனா கையை அப்படியே வந்து மிக்ஸு பிடிக்க, யூனா ஸ்டில் அப்படியே அவளுக்கு தலை வலிச்சிட்ருக்கு. மிக்ஸு கை பிடிச்சிருக்காளா, அப்படியே கையை உதறி விட்றா கோவமா. யூனா அப்படி உதறி விட்டதும் மிக்ஸுக்கு ஒரு மாதிரி ஆகிட. ஜேகேயும் மிக்ஸு பார்த்துக்கிறாங்க. ஜேகே ஷர்ட்டை அப்படியே வந்துட்டு ஏதோ இன்னும் உள்ள நேரம் ஆல் ஆஃப் அஸ் ஆர் டெட் அதை வந்து பார்த்துட்டு இருந்தேனா, அதனால் எனக்கு அப்படியே யூனா ஏதோ ஜாம்பி மாதிரி தெரியுறா. அப்படியே ஜேகே என்ன பண்ணுறா, அப்படியே ஷர்ட்டை போயிட்டு பிடிக்கிறா. ஏன் அப்படி பண்ண, ஏன் என்னை விட்டு போன அப்படின்னு சொல்லிட்டு யூனா வந்துட்டு கேட்க, ஜேகே பயந்து போய், ஏய் யூனா ஷர்ட்டை விடு அப்படின்னு சொல்ல, ஹவு டேர் யூ அப்போது யூனா மைண்டில் இப்போது நடந்த விஷயங்கள்லாம் வர, இப்போது ரீசெண்டாக நடந்த விஷயங்கள்லாம் வர, அப்படியே ஷர்ட்டை விட்டுடுறா. பக்கத்தில் மிக்ஸை பார்க்குறா. ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு ஐம் சாரி அப்படின்னு சொல்லி ஜேகே விட்டு தள்ளி போகிறா. இப்போ யூனாக்கு என்ன பண்ணுறதுங்கிற அந்த மைண்ட் செட்டே அவளுக்கு இல்லை. ஒரு பக்கம் ஜேகே கிட்ட வந்துட்டு ஏன் அப்படி பண்ண, எதுக்கு விட்டு போனா அப்படின்னு சொல்லி கேட்கணும். ஆனாலும் இன்னொரு பக்கம் அவளுக்கு இப்போ நடக்கிற விஷயங்களும் ஞாபகத்தில், ப்ரெசன்ட் டைமில் நடந்ததும் ஞாபகத்தில் இருக்கிறதுனால, இவன் நம்ம அக்காவை கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், இவன் கிட்ட போய் சண்டைக்கு போகிறோமே அப்படின்ற மாதிரி யூனா தள்ளியும் போக, மிக்ஸை பார்த்துட்டு அவளுக்கும் வேதனையாக இருக்க அந்த ரூமை விட்டு போக பார்க்க கண்ணில் கண்ணீர் அப்படியே தொடச்சிட்டு என்ட்ரன்ஸ்ட்ட போகிறான். ஆனால் அதுங்களையும் ஜேகே போயிட்டு முன்னே நிற்கிறான். ஏய் எங்கே போகிற அப்படின்னு சொல்லி கேட்க, மிக்ஸு பார்க்குறா. வழிவிடு அப்படின்னு சொல்ல, ஜேகே மிக்ஸ் என்ன பண்ணுற நீ இப்போது, எதுக்கு வெளியே போகிற? எப்போவும் எனக்கு தோணும், நீ உன் லவ் ஸ்டோரி சொல்கிறப்போ அவன் மேலே இருக்க லவ், நான் யூனாவாக பிறந்திருக்க கூடாதா? கொஞ்ச நாள் காதல்னாலும் அது போல் நம்ம 2 பேரும் இருந்திருக்கக்கூடாதான்னு நினைப்பேன். உன்னை கட்டாயப்படுத்தி தான் என் வாழ்க்கையில் இருக்க வச்சுருக்கேன். ஏன்னா எனக்குன்னு யாரும் இல்லாத இந்த லைஃப்பில் அட்லீஸ்ட் கொஞ்ச நாளாச்சும் நானும் ஒருத்தனை டேட் பண்ணேன், லவ் பண்ணேன். அவனையே கல்யாணம் பண்ணி அவன் மடியில் செத்து போகணுன்னு நினச்சேன். உனக்கு ஒரு சோல் வேணும், எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க ஒரு ஆள் வேணும். சம்டைம்ஸ் இதெல்லாம் ஒரு ரீசனானு தோணும். ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் நீ என்னை விட்டு போயிடக்கூடாதுன்னு நினச்சேன். ஐ நோ நீ அவளை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு தெரியும். இருந்தாலும் செல்ஃபிஷாக இருந்த. திரும்ப நீ அவளை மீட் பண்ணப்போ கூட தேங்க் காட் அவள் எல்லாத்தையும் மறந்துட்டான்னு சந்தோஷப்பட்டேன். ஆனால்
உன் வழியை நான் புரிஞ்சுக்கல. ஐம் சாரி. நீ யூனாவை பார்க்குறப்போ உன் பார்வை, அவன் மேலே இருக்க லவ், அது எனக்கு கிடைக்காதுல்ல. என்னை பார்க்குறப்போ உன் கண்ணில் காதல் இருக்காது, ஜஸ்ட் கருணை தான் இருக்கும். இதுக்கு மேலே நான் உன் லைஃப்பில் இருக்கிறது தப்பாகிடும். அவளுக்கு எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறமும் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து மெக்ஸ் போக பார்க்க பின்னாடி இருந்து யூனா ஓடி போய் மெக்ஸை ஹக் பண்ணுறா. இல்லை, கண்டிப்பாக நான் இந்த தடவை உன்கிட்ட இருந்து உன் லைஃப்பை கேட்டு வாங்கவோ இல்லை தட்டி பறிக்கவோ மாட்டேன் யூஜி. ஐம் சாரி அப்படின்னு யூனா அலறா. யூனா ஹக் பிரேக் பண்ண மெக்ஸி யூனாவை திரும்பி பார்க்க, என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, யூ டிசர்வ் ஹிம். ஐம் சாரி, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். எனக்கு எல்லாம் ஞாபகம் வந்தாலும் நான் ரியாக்ட் பண்ணியிருக்க கூடாதுல்ல. ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் ரியாக்ட் பண்ணிட்டேன். ஐம் சாரி அப்படின்னு சொல்லி யூனா வந்துட்டு இது பண்ண அழகை மிக்ஸ் பார்க்குறா. அப்படிலாம் யாரால் இருக்க முடியும்? உனக்கு உனக்கு ஞாபகம் வந்தது நல்லது. எந்த ஒரு கில்ட்டும் இல்லாமல் ஜேகே இதுக்கப்புறம் இருப்பான். இல்லை இல்லை இல்லை, நீ ஏன் ஜேகேன்னு சொல்கிற? இல்லை, அவன் ஜஸ் தான், உன் ஜஸ் தான், எப்பவும் உன் ஜஸ் மட்டும்தான். ஏன் நீ நீ ஏதாச்சும் உனக்கு என்ன பைத்தியமா? யாராச்சும் இப்படி பண்ணுவாங்களா? காதலிக்கிற பொண்ணுக்கிட்ட முன்னாள் காதலியை பற்றி, அவளை காதலிச்சதை பற்றிலாம் யாராச்சும் சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவனா ஜேகே பிடிச்சி மிரட்ட. ஜேகே பார்க்குறான், யாரா இவ அப்படின்னு சொல்லி. இவளுக்கு இவ்வளோ நாள் ஞாபகம் வந்துடக்கூடாதா நம்மளை பற்றின்னு நம்ம தான் ஏங்கணும். பட் ஞாபகம் வந்ததுக்கப்புறம் இப்படி நம்ம வந்துட்டு குட்டியை குழப்பறாளே அப்படின்னு சொல்லி ஜேகே நினைக்க, இவ பார்த்துட்டு இல்லை இல்லை, அப்போ நாங்கள் ஜஸ்ட் ஃப்ரெண்டு, அதனால் அவன் என்கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணான் அப்படின்னு சொல்லி மேக் சொல்லவும், ஓ ஓகே ஃபைன், இங்கே பார், ஒன்றும் இல்லை, ஐம் சாரி. உன்கிட்ட அவன் சொன்னானா? அன்றைக்கி கோவத்தில் நான் தான் அவனை அடித்து வெளியே போன்னு அவனை அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டேன். என் லைஃப்பை விட்டு போன்னு நான் தான் சொன்னேன். அவன் போயிட்டான், அவ்வளோதான். நான் அவன் எதுக்கு என்கிட்ட அப்படி பிஹேவ் பண்ணுறான், எதுக்காக என்னை விட்டு விலகி போகிறான்னு புரிஞ்சிக்கவே இல்லை. முட்டாள்ண்ணா அப்படின்னு சொல்லி ஃபேஸ்லையே இவனை அடிச்சுக்க ஜேகே கையை பிடிக்கிறான். என்ன பண்ணுற நீ அப்படின்னு சொல்லி கேட்க, கையை விடு. என்ன ட்ரையாங்கல் லவ்வாக மாற்றலான்னு பார்க்குறியா? ஸ்டே அவே. நான் உன் அண்ணாவோட ஒய்ஃப் ஆக போகிறவ, டோன்ட் யூ டேர் அப்படின்னு சொல்லி இவனா ஜேகே மிரட்ட. ஜேகேயும் மெக்ஸும் பார்த்துக்கிறாங்க. மெக்ஸு யூனாட்ட, என்ன பேசுகிற நீ அப்படின்னு சொல்லி கேட்க, நீ டேயை கல்யாணம் பண்ணால் என்ன ஆகும் தெரியுமா? நீ இவரை கல்யாணம் பண்ணால் உனக்கு என்ன ஆகுமோ அதான் நீ எனக்கும் ஆக போகுது. எல்லாத்துக்கும் துணிஞ்சாச்சு. வாட்? எல்லாத்துக்கும் துணிஞ்சிட்டியா? எனக்குன்னு யாரும் இல்லை, அதனால தான் நான் அந்த முடிவுக்கு வந்தேன். எனக்கும் தான் யாரும் இல்லை, அண்டு என் உயிர் போனாலும் வந்தாலும் எனக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவனா சொல்ல, வெளியே இவங்க பேசுகிறத டே நின்று கேட்குறான். அவன் மெமரிஸ் கஷ்டப்பட்டு வேனிஷ் பண்ணேன் அவன் மெமரிஸை, ஆனால் இப்போ என்னடாண்ணா அப்படின்னு சொல்லி டே அப்படியே நினச்சிட்டு வெளியவே நிற்க. ஆனால் எனக்கு ஒரே ஒரு ஆசை மட்டும்தான், ஜஸ்ட் உங்களுக்கு நீங்கள் ஒரு கம்ப்ளீட் விச் ஆகிட்டிங்கன்னா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா? எங்கள் சிஸ்டர் அவள் எங்கே இருக்கான்னு நான் சர்ச் பண்ண சொல்லியிருக்கேன் ஸ்டீவ் கிட்ட. ஆனால் அப்படி அவரால் கண்டுபிடிக்க முடியலன்னா ப்ளீஸ் உங்கள் பவர்ஸை யூஸ் பண்ணி அவளை கண்டுபிடிக்கிறீங்களா? அவட்ட சொல்லிடுங்க, அவள் அக்கா அவட்ட சாரி கேட்டான்னு. அவளை நான் தொலைச்சிட்டேன். அது மட்டும் இல்லாமல் காலப்போக்கில் என் கூட அப்படி ஒருத்தி இருந்தாங்கிறதையே நான் மறந்துட்டேன். இப்போ நான் ரொம்ப ரெக்ரெட் பண்ணுறேன்னு சொல்கிறீங்களா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவனா ஜேகே கிட்டே கேட்க, மெக்ஸி யூனா பேசுறதெல்லாம் கேட்டு அமைதியாக நிற்கிறா. ஜேகே பார்க்குறான், ஏன்டா இப்படி பேசுகிற? இங்கே பாரு, என்ன ஆனாலும் சரி டே கையில் காலில் விழுந்தாச்சும் உன்னை திரும்ப கொண்டு வரேன். நீ எங்கள் கூட இன்னும் பல வருஷத்துக்கு இல்லை, வேணாம். நான் திரும்ப அந்த டாக்டர் டே கூட ஒரு வாழ்க்கை வாழ விரும்பலை. அவருக்கு அவரோட இறந்து போன மனைவி அவள் தானே முக்கியம். நான் நம்பின எல்லாம் எனக்கு துரோகம் தான் பண்ணுறாங்க. எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல. கண்காண இடத்துக்கு போயிடணும் போல இருக்குது. அவர் என்ன வேணால் பண்ணிக்கட்டும், ஆனால் ஜஸ்ட் ஐம் சாரி. எனக்கு டே இங்கே பிடிச்சிருந்துச்சு. இன்கேஸ் உன்னை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவன் என் லைஃப்பில் வந்திருக்கக்கூடாதுன்னு தோணுச்சு.
அப்படின்னு சொல்ல வெளியே டே அப்படியே அதை கேட்டுட்டு என்ன இவ எப்படி பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு டேயங் பார்க்குறான். ஆனால் அவர் என்னடானா இவ்வளோ மோசமானவராக இருப்பார்னு நினச்சி கூட பார்க்கல. அவர் எப்படி அப்படி சொல்லலாம்? ஜோயாவை வச்சு உங்களை பிளாக்மெயில் பண்ணியிருக்காரு. ஹவு டேர் ஹி? என் ஜோயாக்கும் குட்டியோனாக்கும் ஏதாச்சும் ஆச்சுன்னா அவ்வளோதான், நான் அவரை கொன்னே போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி யூனா ஜேகிட்ட பேசிகிட்டு இருக்க மேக்ஸ் ஸ்டில் இவங்க 2 பேரையும் அப்படியே அமைதியாக வந்து பார்த்துட்டுருக்கா. ஏய் யூஞ்சி, ஏ அக்கா அப்படின்னு சொல்லி யூனா கூப்பிட்ட. என்ன நீ பாட்டுக்கு அமைதியாக நிற்கிற? நீ என்னடா இவளுக்கு எல்லோரும் ஞாபகம் வந்துருச்சு, மறுபடியும் நம்ம ஆளை நம்மக்கிட்டேருந்து பிரிச்சுருவாளோ அப்படி இப்படின்னு ஏதாச்சும் லைஃப்பை கொலாப்ஸ் பண்ணிவிடணும்னு நினைக்கிறியா? அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன். ஆளை கெட்டியமாக பிடிச்சிக்கோ, நீயே வச்சுக்கோ, எனக்கு ஒன்றும் வேணாம். நான் டேயை லவ் பண்ணுறேன், அவருக்காக நான் என் உயிரை கூட கொடுத்துட்டு போகிறேன். ஆனால் ஒன்று, என் பிரதருக்கும் சிஸ்டர்லாக்கும் நான் இறந்துட்டேன்னு தெரியக்கூடாது. சிஸ்டர்னு மிக்ஸ் சொல்கிறா. வாட்? சிஸ்டர்? சிஸ்டர்லாம் இல்லை, சிஸ்டர் அப்படின்னு சொல்லி மிக்ஸு சொல்ல யூனா கண்ணை தொடச்சிட்டு புரியல என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன சொல்கிற மேக்ஸ் அப்படின்னு சொல்லி ஜேகேவும் கேட்க மேக்ஸ் அப்படியே தள்ளி வரா. அவங்க 2 பேரும் அப்படியே தூரத்தில் வச்சு 2 பேரையும் பார்க்க இது மேக்ஸோட சிம்பாலிசம். லைக் அவள் ஏதாச்சும் சால்வ் பண்ணால் அதை அப்படியே தள்ளி வச்சு பார்த்து டீட்டெயிலாக சொல்வாள். நம்ம ஃப்ளைட்டில் கூட பார்த்துருப்போம், ஜேகே வந்து சொல்லிக்கிட்டே இருக்க அப்போது டேயாங் வந்துட்டு யூனாவை கூட்டிகிட்டு வர்றது, யூனாவை கொண்டு இவ மறுபடியும் கொண்டு வரதுக்கு தானா அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போய் சொல்லுவாள். அதே போல் தான் இங்கேயும் வந்து பண்ணேன். நீ என்ன கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லி ஜேகே அவள் தள்ளி போகிறத வச்சே புரிஞ்சுட்டு நீ என்ன கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லி கேட்க, எல்லாத்தையும் அப்படிங்கிறா. உன் அம்மாவும் யூனாவோட அம்மாவும், அதாவது வளர்ப்பு அம்மாவும் சிஸ்டர்ஸ். உன் அப்பா ஒரு போலீஸ் ஆஃபீஸர், யூனாவோட வளர்ப்பாப்பாவும் ஒரு போலீஸ் ஆஃபீஸர். ஆமாம் அப்படின்னு யூனாவும் ஜேகேயும் ஒட்டுக்கா சொல்ல, நீ சின்ன வயசில் யூஎஸில் தானே இருந்த அப்படின்னு, யூஎஸில் இருந்தேன் தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லி மெக்ஸி கேட்க ஜேகே ஆமான்னு தலையாட்ட, நீ நம்ம தங்கச்சி பாப்பாவுக்கு ஜோயான்னு பேர் வச்சதா சொன்னல? ஆமாம். அப்போது பை சான்ஸ் என் கேஸ் கரெக்டாக இருந்தா ஜோயா உன் தங்கச்சி இல்லை, எங்கள் தங்கச்சி, எங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி மெக்ஸ் அப்படியே கண்ணை ஒயிட் பண்ணிட்டு சொல்ல, வாட்? புரியல. நம்ம சிஸ்டரா? என் சிஸ்டர் என் பிரதரையே கல்யாணம் பண்ணியிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு யூனா கேட்கவும், இந்த மிஸ்டேக் தான் ஜஸ்ஸும் பண்ணான். உன் சிஸ்டர்னு உன்னை சிஸ்டர்னு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு வீட்டை விட்டு விலகி போனதுக்கு ரீசனும், உன்னை விட்டு விலகி போனதுக்கு ரீசனும் அதான். கடவுளே, இது என்ன கீர்த்து சொல்கிற மாதிரி இடியாப்ப சிக்கலாக மாட்டிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி யூனா சொல்ல ஜேகே பார்க்குறான். என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவன் பதட்டமாக, வெயிட் லெட் மீ கிளியர். ஏன் உன் அப்பா யூனா அப்பாவோட அந்த போலீஸ் ஃப்ரெண்டாக இருந்திருக்கக்கூடாது? நீங்கள் வரப்போ அவளும் சேர்த்து உங்கள் கூடயே கூட்டிகிட்டு வந்திருக்கக்கூடாது இங்கே வர்றதுக்கு முன்னாடி? அப்போது சோயா அவ்வளோதான் உன்னை நீ இங்கே பாரு, அதெல்லாம் இல்லை. ஜோயா ஏன் தங்கச்சி, அவள் என் கூட சின்ன வயசுலேருந்து இருக்கா பாத்தியா? நியாயமாக அவள் பிறந்த போலேருந்து இருக்கான்னு சொல்லியிருக்கணும். சின்ன வயசுன்னு சொல்கிற, உன்கிட்ட ஜோயாவோட கை குழந்தையில இருக்கப்போ அவள் எப்படி இருந்தாங்கிற மெமரிஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க ஜேகேக்கு ஃபேஸ் எல்லாம் ரெட்டாக அப்படியே ஸ்வெட் ஆகுது. இந்த பக்கம் மெக்ஸு சொன்னதை கேட்டு ஜேகே அப்படியே பொத்துன்னு கீழே உட்கார, அந்த பக்கம் வெளியே டேயங்கு வாலில் ஒட்டி அவள் சொன்னதை கேட்டு கீழே உட்காரான். அப்போது ஜோயா ஜோயா ஜோ எங்கள் தங்கச்சி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு டே அவன் மைண்டுக்குள்ளே நினைக்க, ஜேகே வெளியே கேட்க ஜேகே எதுவும் பேசலை, அமைதியாக வந்துட்டு இருக்க. சாரி டேயங் தான் வந்துட்டு கேட்குறான். அப்போது சோயா என் தங்கச்சி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்க, ஏன் மேக்ஸ் ஏன் இப்படி சொல்கிற? அவள் என் தங்கச்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறான் குழந்த மாதிரி ஜேகே. டேக்கு உடம்பெல்லாம் அப்படியே நடுங்க. மேக்ஸு பார்க்குறா. யூனாவும் அப்போ என் சிஸ்டர்லா தான் என் சிஸ்டர் தான் என் பிரதர். அப்போது பைத்தியமா நீ? அவர் ஒன்றும் உன் பிரதர் இல்லை, கொன்னுடுவேன், உன்னை அக்கான்னு கூட பார்க்க மாட்டேன். அவர் என் அண்ணா. எனக்கு அக்காவும் வேணாம் தங்கச்சி வேணாம், ஆனால் அவர் என் அண்ணா.
என் அண்ணா எப்போவும் என் அண்ணன் தான் புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு இவனா சுகா எப்பயுமே எனக்கு அண்ணா அப்படின்னு சொல்லி இவ சொல்ல ஜேகே அழுத்துட்டு ஆமாம் நானும் நம்ப மாட்டேன், ஜோயா ஏன் தங்கச்சி தான், என் அப்பா அம்மா சொல்லட்டும், நீ சொல்லாத அப்படின்னு சொல்லி 2 பேரும் மெக்ஸை ஹர்ட் பண்ணுறாங்க. ரியாலிட்டியாக சொன்னேன் அப்படின்னு மெக்ஸு சொல்ல என்ன ரியாலிட்டியா, உனக்கு யாராச்சும் இருந்து அவங்களுக்கும் உனக்கும் எந்த உறவும் இல்லைன்னு சொன்னால் தெரியும் அப்படின்னு யூனா சொல்ல ஜேகே பார்க்குறான் மெக்ஸை. மெக்ஸுக்கு ஒரு மாதிரியாக யூனா அப்படி சொல்லவும் ஆமாம் எனக்கு தெரியாது, புரியுது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு, சாரி அப்படின்னு சொல்லி மெக்ஸு சொல்லவும் ஜேகே டப்புன்னு மெக்ஸை போயிட்டு ஹக் பண்ணிக்கிறான். மெக்ஸை அலறா. ஜேகே ஹக் பண்ணிட்டு கொஞ்ச நேரத்தில் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா, எனக்குன்னு இருக்கிறது நீ மட்டும்தான், நீயும் என்னை விட்டு போயிடுவியோன்னு பயந்துட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஜேகே ஹக் பண்ணிட்டாளுக. லூசா நீ, நான் ஏன் உன்னை விட்டு போக போகிறேன், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கு அப்படியே கட்டி பிடிச்சிக்க ஐ லவ் யூடா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்ல லவ் யூ டூ, என் உயிர் உள்ள வர உன்னை விட்டு விலக மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் உன் கூட லைஃப் லாங் வாழ ஆசைப்படுறேன்டாமா, லவ் யூ அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு சொல்ல எனக்கும் நம்ம 2 பேரும் இன்னும் நிறைய வருஷம் வாழணும், ஆனால் விதி நமக்கு இன்னும் சில மணி நேரம் தான் இருக்குது அப்படின்னு மெக்ஸ் அழுக வாழ்வோ சாவோ நம்ம ஒன்றா இருப்போம் அப்படின்னு ஜேகே சொல்ல மெக்ஸும் ஜேகேயும் அப்படியே அகைன் ஹக் பண்ணிக்க இவனை பார்க்குறா. என்னை ஏன் அழ வைக்கிறீங்க, கடவுளே நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன், எனக்குன்னு ஒரு லவ் இவங்கள போல, ஆனால் ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி அவள் கத்த அதை வெளியே இருந்து கேட்குறான். அங்கேருந்து மெல்ல எந்திரிச்சு அவனுக்கு இன்னும் ஜோயா வந்துட்டு அவங்க வீட்டு பொண்ணு இல்லை அப்படின்றதே அவனால் ஏற்றுக்க முடியல. அங்கேருந்து போயிட ரூம் போயிட்டு டம்முன்னு டோரை மூடிட்டு அலறான். அடுத்து என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியாமல் பிளாங்காக இருக்க ஹவு டர் ஓ அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு ஜோயா ஏன் சிஸ்டர், நான் அவளை சின்ன வயசுலேருந்து எவ்வளோ பாசமா, என் சிஸ்டர் எப்படி எதுக்கு குக்கிம் அப்படி பண்ணாங்க, அவங்க ஏன் உண்மையை மறைச்சாங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு அவன் கோட்டை கழட்டி வீச பெட்டு பக்கத்தில் இருந்த டேபிளில் பட்டு கீழே ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் அது விழுக பார்க்குறான். பக்கத்தில் போக அது உடஞ்சிருச்சு. அதை எடுக்கிறான். அப்படியே டேங்க அதை பார்த்துட்டு நோ 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 என்னடா பண்ணுற பைத்தியக்காரா அப்படின்னு சொல்லி அதை கையில் எடுத்தா சின்ன வயசில் டேயோங்க குக்கி அவங்க இருக்காங்க. நடுவில் பார்த்தா மடியில் ஜோயா உட்காந்துருக்க போல் ஒரு ஃபோட்டோ. கரெக்டாக அவள் ஃபேஸ் மட்டும் உடஞ்சி போயிருக்கு. அவள் ஃபேஸை பார்க்க முடியலையா, அதனால அப்படியே பயந்து போய் ஏன்டா இப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடியை மொத்தமாக உடச்சி எடுத்துட கையில் லைட்டாக கீறிக்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ஜோயா அப்படின்னு சொல்லி அந்த ஃபோட்டோவை மட்டும் எடுத்து நெஞ்சோடு அணைச்சிக்க சாரிடா சாரி, அண்ணா உன்னை வச்சு குக்கியை பிளாக்மெயில் பண்ணிட்டேன், அதுக்கு தான் இந்த தண்டனையா, நீ எங்கள் வீட்டு பொண்ணு இல்லைன்ற உண்மையை நான் தெரிஞ்சுக்கணுமா, ஏண்டா நோ யார் என்ன சொன்னாலும் சரி நீ ஏன் சிஸ்டர் தான், கண்டிப்பாக இந்த உண்மை வெளியே தெரிய விட மாட்டேன், நீ எங்கள் ஹீலர், எங்களுக்காக வந்தவ, அவங்க சொல்கிறத நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோவை அப்படியே அணைச்சிக்க பாவம் அவன் ரொம்ப கஷ்டப்படுவான்ல, அந்த பொண்ணுங்க அவங்கள கொன்று போட போகிறேன், கண்டிப்பாக நான் அவங்கள கொல்ல போகிறேன், அப்புறம் எப்படி அவங்க சிஸ்டர்னு சொல்லுவாங்கன்னு பார்க்குறேன், நான் கண்டிப்பாக பண்ண தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உண்மையை தெரிஞ்சது அங்கே அதுக்கப்புறம் இவங்க 3 பேர் தானே, அதனால் இவங்க யூனாவையும் மெக்ஸையும் நான் கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அப்படியே அந்த ஃபோட்டோவில் டேயும் இருக்கா இல்லையா, அவளை பார்த்துட்டு ஐ மிஸ் யூ ஸோ மச், நீ என் கூட இருந்திருக்கணும், நீயும் இல்லை, அவனும் என்னை விட்டு போயிட்டான், என்கிட்ட அவன் பேசக்கூட மாட்டான் தெரியுமா, எப்படி இருப்பான் அவனுக்கு தெரியும்ல, அண்ணான்னு பின்னாடியே சுற்றுனவன், ஆனால் இப்போது அவனுக்கு எப்படி குக்கிப்பாவை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றானோ அது போல தானே எனக்கும் ஒன்று ஒரு முறையாச்சும் திரும்ப பார்க்கணும் ஆசை இருக்காதா, அதுக்காக தானே கேட்குறேன், நான் ஒரு முட்டாள், ஒரு பைத்தியக்காரன், மெடிசன் படிச்சிருக்கேன் ஆனால் வேஸ்ட், நீ அன்றைக்கி சொன்னதை நான் புரிஞ்சிக்கவே இல்லை, நீ அன்றைக்கி சொன்னது உன்னை பற்றின மெமரிஸை நான் திரும்ப என் பவரை யூஸ் பண்ணி ரீகலெக்ட் பண்ணப்போ
நீ என்கிட்ட சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு டேயு லாஸ்ட்டாக சொல்லியிருப்பா இல்லையா அவளை பற்றின சில விஷயங்கள், அதை வந்து சொல்லிவிட்டு அவன் அழுக. அவனுக்கு எப்படி அப்பா அம்மாவை பார்க்கணுன்னு ஆசை இருக்கும், அவங்க கூட வாழணுன்னு ஆசை இருக்கும், அதே போல் எனக்கு இருக்கும்ல. அதுக்காக தானே டேயு ஐம் சாரி. நான் அன்றைக்கி நீ என்ன சொல்ல வரேன்றதை புரிஞ்சுட்டு அட்லீஸ்ட் உனக்கு அந்த ஒரு நிமிஷம் சந்தோஷமாவது நான் கொடுத்துருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்க. கட் பண்ணால் இந்த பக்கம் ஜோயா அழகாக ரெடியாகி கண்ணாடி முன்னாடி நின்று பார்க்க, வாவ் ட்ரெஸ் ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப நாள் கழிச்சு அண்ணா வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி அழகாக நம்மளாம் ட்ரெஸ் போட்டு பார்த்தா புது ட்ரெஸ் எப்படிலாம் பண்ணிகிட்ருப்போம் அது மாதிரி மிரர் முன்னாடி பண்ணிகிட்ருக்க. அப்படியே அவள் பெல்லியில் கை வச்சுட்டு பெல்லி அப்படியே தாங்கி பிடிச்சிக்கிட்டு, பாப்பா நம்ம இந்த ட்ரெஸ்ஸில் ரொம்ப அழகாக இருக்கோம்ல அப்படின்னு சொல்லி பெல்லியை தடவிட்டே கேட்க, லைட்டாக குழந்தையும் ஆமான்னு சொல்கிற போல் அப்படியே கூசுது அவளுக்கு வயிறு. ஆஷ் அம்மாவை டிக்கிள் பண்ணுறியாடா செல்லம் அப்படியே பெல்லியை பார்த்துட்டு நீ யாரையாச்சும் அந்த பேபி பொம்மை பார்த்துட்டு அவள் வந்துட்டு ஜோயா கேட்குறா, நீ யாரையாச்சும் மிஸ் பண்ணுறியா? நானும் அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படின்னு பெல்லி அப்படியே பிடிச்சிக்கிறா. கட் பண்ணால் இங்கே ஒருத்தர் அந்தரத்தில் தொங்கிட்டு கண்ணு முழிக்க, தலை வலிக்குது. கிளவி என்னத்தை கொடுத்தான்னு தெரியலையே, ஒருவேளை நான் டாக்குமெண்ட் எடுக்க வந்தது தெரிஞ்சிருச்சா, என்னை கொலை பண்ணுறதுக்காக எதையாவது கலந்து கொடுத்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு இவர் யார் நம்ம சுகா தான் அப்படி பார்த்துட்ருக்க. ஆமாம் என்ன எல்லாம் தலைகீழாக இருக்குது, வாட் த ஃபக் அப்படின்னு சொல்லி எதையோ பார்க்குறாரு. என்னென்னு பார்த்தா அவர் போட்டுட்டு இருந்த ட்ரெஸ்ஸு அது அந்த பெட்டுக்கு பக்கத்தில் கீழே கிடக்குது தரையில். என் ட்ரெஸ் அங்கே எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு வேகத்தை பறந்து வர டமால்னு சீலிங் இதில் முட்டி ஃபேனுன்னு சொல்லு சீலிங் அந்த சாண்ட்லியர் இருக்கும்ல லைட் இது இப்போ அதில் வந்து மோதி கீழே விழற அப்படி. அப்புறம் என்ன மறுபடியும் மயக்கம் போட்டு விழுக பாப்பரப்பான்னு விழுந்து கிடக்க இந்த பக்கம் சோகமாக இருக்காரா அவர் ரூமில் அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு. அப்போ பார்த்தா டோர் தட்டுற சத்தம் கேட்குது. யாருன்னு திரும்பி பார்க்குறான். அண்ணா அப்படின்னு சவுண்டு. பார்க்குறான். அப்படின்னு சொல்லி திரும்பிட்டு அண்ணா ஜோயா வந்திருக்கேன் இருக்கீங்களா அப்படின்னு டோர் நாக் பண்ண. ஆண்டா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸ்லாம் உடஞ்சி கிடந்துச்சு. நம்ம ஜேகே வேறு மேலே ஒரு சேரை தூக்கி போட்டு உடச்சி போட்டு போயிருப்பான் இல்லையா, அது எல்லாத்தையும் மறுபடியும் பக்காவாக அது பழையபடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி அவனோட பவர் யூஸ் பண்ணி மாற்றிட்டு அவன் ஃபேஸ் எல்லாம் வந்து பார்க்க மிரரில் அதையும் நல்லா மூஞ்சியை நல்லா கொலன்னு ஆக்கி வச்சிட்டான் இல்லையா, நல்லா அதையெல்லாம் வந்து சரி பண்ணிவிட்டு இவன் போயிட்டு டோரை ஓப்பன் பண்ணுறான். ஹாய் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஜோயா ஆசையாக போயிட்டு அண்ணாவை ஹக் பண்ண. செல்லம் நீ இங்கே அப்படின்னு சொல்லி கேட்க, எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அவள் ட்ரெஸ்ஸு போட்டுட்டு ட்வெல் பண்ணி காட்ட, என்ன ட்ரெஸ்ஸு இவனா நீங்கள் வாங்கி கொடுத்ததா சொன்னா அப்படின்னு சொல்லி ட்ரெஸ்ஸை காட்டவும், அது நான் கவனிக்கலடா. ஆமாம் நான் தான். நீ நான் வாங்கி கொடுத்ததா போட்டிருக்க. ஆமாம் நல்லா இருக்கா? ஆண்டா ரொம்ப அழகாக இருக்க. எங்கே உன் பொண்ணுக்கும் சேர்த்து வாங்குறதால உனக்கு ஃபிட் ஆகுமோ ஆகாதோன்னு பயந்துட்டே இருந்தேன், பட் கரெக்டாக இருக்குது. ஆமாம் அண்ணா நல்லா இருக்கு. நீ ஏன் நான் வாங்கி கொடுத்ததை போட்டிருக்க? அப்புறம் குக்கியும் வாங்கி கொடுத்தானே அதை போடலையா அந்த ட்ரெஸ்ஸை? இல்லையே, குக்கி அண்ணா எனக்கு இந்த ஹீல் தான் வாங்கி கொடுத்தாரு. நல்லா இருக்கா? ஹீலா? ஆனால் என்கிட்ட ட்ரெஸ்ஸுன்னு சொன்னால் நீ அவன் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை தான் போடணுன்னு என்கிட்ட சண்டைக்கெலாம் வந்தான் அப்படின்னதும் தெரில, மேபி சும்மா விளையாட்டுக்கு சொல்லியிருப்பாரா இருக்கும். வாட் எவர், க்யூட்டாக இருக்கடா செல்லம் அப்படின்னு சொல்லி அப்படியே வந்துட்டு ஜோயாட்ட வந்து சொல்ல, இப்போ உனக்கு வலி பரவாயில்ல? ஆனால் பரவாயில்ல, ஐ எம் ஓகே, பட் ஐ எம் ஸோ எக்ஸைட்டட். இன்றைக்கி யூனாவோட பிக் டே. ஆனால் கண்டிப்பாக யூனாக்கு எதுவும் ஆகாதில்ல அப்படின்னு சொல்லி ஜோயா கேட்க, அவள் திரும்ப வந்துடுவாள். அப்படியே பார்க்க, கண்டிப்பாக உங்களுக்கு இது பெரிய விஷயம், நாங்கள் நினச்சே பார்க்கல தட் யூ ஃபால் இன் லவ் வித் யூனா. ஏன் அப்படி சொல்கிற? ஆமாம், இன்வைட் ஒன்றும் சும்மா வராதே, நம்ம லவ் பண்ணுறது தெரிஞ்சால் தானே வரும். நீங்கள் டேயுவை லவ் பண்ணது தெரிஞ்சதால தானே அப்போது நீங்கள் காலேஜில் படிக்கிறப்போ இன்வைட் வந்துச்சு. அப்படின்னா யூனா மேலே உங்களுக்கு லவ் வந்ததால் தானே அண்ணா இன்வைட் வந்துச்சு. வாட்
ஆமாம்ல, கரெக்ட் தான். நான் டேயும் அண்ணி இடத்த யாராலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாதுன்னு நினச்சேன். பட் யூனா ப்ரூவ்ட் இட் ராங். இப்போ நினச்சி பார்த்தா நடப்பதெல்லாம் நன்மைக்கு தான் தோணுது. யூனா ஒருத்தனை லவ் பண்ணணும், அப்புறம் அவனை மறக்க உங்ககிட்ட வரணும்னு டெஸ்டினி. நினச்சா ஆச்சரியமாக இருக்கண்ணா. ஆமாம், நீ சுகாவை பார்த்த மாதிரி இல்லை. ஆமாம், எங்களோடது மேஜிக் மொமெண்ட் லவ் தான். அண்ணா, நான் அவரை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எல்லாம் சீக்கிரம் முடிச்சுட்டு என்னை அவர்கிட்ட கூட்டு போயிடுங்க ப்ளீஸ் அப்படின்னு பாவமாக மூஞ்சி வைக்க ஜோயா டே பார்க்குறாரு. கண்டிப்பாடா, கண்டிப்பாக அப்படின்னு சொல்ல அந்த நேரம் பார்த்துட்டு யூனாவும் மிக்ஸும் ஜேகே கூட்டிகிட்டு டே மிரட்டியிருப்பான் இல்லையா ஜோயா வச்சு. ஸோ அதனால் தேவையே மிரட்டுறதுக்காக இதுங்க 3 வர நம்ம ஜேகே வந்து பின்னாடி நின்றுட்டு சுகா தான் ஆல்ரெடி இந்த வீட்டுக்குள்ளே தானே இருக்காங்க, அதனால் வந்து அவன் வந்துட்டு சொல்கிறான், ஏன்டா உண்மையை மறைக்கிற, உண்மை என்னவோ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து ஜேகே வந்து நிற்க டே பார்க்குறான். ஜோயாவும் திரும்ப பின்னாடியே யூனாவும் மிக்ஸும் வந்திருக்காங்களா, அதை பார்த்துட்டு ஏ இன்னும் நீங்கள் ரெடி ஆகலையா, நான் பார்த்தீங்களா ரெடி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி ஜோயா அவங்க அண்ணா வந்து சொல்கிறத கூட கண்டுக்காமல் முன்னாடி போக யூனா மிக்ஸு பார்க்குறாங்க. அப்படியே கண் கலங்கி அவளை ஹக் பண்ண ஆய்ஸ் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அழுகிறத பார்த்துட்டு யூன் அப்படின்னு சொல்லி அவள் சொல்லவும் 2 பேருமே அப்படின்றாங்க. 2 பேரும் சேர்ந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்க யூன்ஜி அப்படியே ஹக் பிரேக் பண்ணிட்டு அழறீங்களா, ஏன் அச்சோ அப்படின்னு சொல்லி கேட்க மெக்ஸு ஜோயாவை அப்படியே அவள் பின் தலையை தடவுறா. எவ்வளோ பெரிய பொண்ணாகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஜோயாவை ஸ்மைலோட பார்த்தவ புரியல அப்படின்னு சொல்லி ஜோயா கேட்க யூனா மெக்ஸ் கையை ஹோல்ட் பண்ணுறா. நோ அப்படின்னு சொல்லி தலையாட்ட, உண்மையை வந்து சொல்ல வேணாம் அப்படிங்கிற மாதிரி தலையாட்ட, ஐ மீன் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீ வா, நீ இங்கே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு மெக்ஸு ஜோயா வந்துட்டு கூப்பிட டே பார்த்துட்டு ஏன் அவன் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பதட்டமாக பக்கத்தில் போய் கையை பிடிக்க ஜேகே பார்க்குறான். ஆமாம், ஏன் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு இவனும் டேயும் வந்துட்டு கேட்க ஜோயாவும் அதானே அப்படின்னதும் அது அவங்க ஏன் அப்படி சொன்னாங்கன்னா எங்களுக்கு ரெடியாக ஹெல்ப் பண்ண, அதுக்காக தான். ஓ, நான் ஹெல்ப் பண்ணணுமா? அஃப்கோர்ஸ், என் சிஸ்டர்லா 2 பேருக்கும் அப்படின்னு சொல்ல மெக்ஸும் யூனாவும் சேர்ந்து சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லவும் அவங்க ஆல்ரெடி அந்த ரூமில் பேசியிருப்பாங்க இல்லையா, அதனால சிஸ்டர் சொல்லுவோம். ஆமாம் நம்ம பேசணும்ல, அதை சொல்கிறீங்களா? ஆமாம் சிஸ்டர்ஸ், உங்கள் 2 பேருக்கு ஹெல்ப் பண்ணாமலே போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்போ நான் டீம் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜோயா சொல்ல இல்லை டீம் பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லி ஜேகேவும் டேவும் எங்கள் ஜோயா நம்ம லைஃப்பை விட்டு போயிடுவாளோன்ற ஒரு பயத்திலே இருக்கானுங்க. கோரஸாக அவங்க சொல்ல ஜோயா பார்க்குறா, ஓ மை காட் ஐம் ஸோ ஓவர்வெல்ம்டு அப்படின்னு சொல்லி பார்க்க ஓகே ஃபைன், அப்போ இப்படி வச்சுக்கலாம், ஜோயா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவா அண்ட் என் குட்டியுனா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி பிரதர்ஸை பார்த்து கை நீட்ட, இல்லை ஜோயா எங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டே ஜோயா கையை பிடிச்சிட்டே இருக்கான், விடமாட்டான். யூனாக்கு டே அதை பண்ணுறதை பார்த்ததும் கோவம் வருது. அவன் ஜோயா வச்சு பிளாக்மெயில் பண்ண இப்படி பண்ணுறான் போல அப்படின்னு சொல்லிட்டு யூனா பார்க்குறா. நோவே கையெடு அப்படின்னு சொல்லி பல்ல கடிச்சிட்டு தேயை கையை பிடிச்சி அவள் அப்படியே நெருக்கிறா. கையெடு அப்படின்னு சொல்லி யூனா பிடிச்ச அழுத்த அவள் கண்ணில் இருக்க கோவத்தை பார்க்கணுமே. டேக்கு அப்படியே வந்து கை வலிக்கிறது கூட தெரில, லைட்டாக கை வலிக்குது, இருந்தாலும் அவள் கண்ணையே பார்க்க டே ஃபேஸு லைட்டாக வலிக்குது போல், அப்படியே வந்து ஃபேஸ் மாறுது ரியாக்ஷனு. ஜேகே அதை பார்த்துட்டு நேராக கீழே குனிஞ்சு பார்த்தா கையை யூனா பிடிச்சிருக்காளா. யூனா அப்படின்னு சொல்லி ஜேகே கையை தொட அவள் ஜேகே பார்த்துட்டு டே கையிலேருந்து கையெடுக்கிறா, டே கையை விட்டுடுறா. ஜோயா யூனாட்ட என்னாச்சு யூனா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சிரிச்சுட்டே சமாளிக்க, ஒன்றும் இல்லை நீ போ, மெக்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணு, அவள் ரெடியாக, நான் மிஸ்டர் டேட்டை கொஞ்சம் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு யூனா சொல்ல ஜோயா ஓகே ஃபைன், ஓகே காய்ஸ் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா 2 பேரும் ரெடியாகுங்க டைம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு
அவள் போக நான் மெக்ஸ்க்கு ஹெல்ப் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோயா வந்து போக மெக்ஸும் ஜோயாவை மெதுவாக அப்படியே கூப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட இந்த பக்கம் யூனா டே ஜேகே அந்த ரூமில் வந்துட்டு இருக்காங்க. டே கையை பார்க்குறான். சரி வலி ஆல்ரெடி அவனுக்கு அடிபட்டிருக்குமா ஜேகே அடித்ததால் கையை அப்படியே பிடிச்சிட்டு வலிக்குது அப்படின்னு சொல்லி டே சொல்ல அவள் ஃபேஸில் கை வைக்க டேவோட அடிப்பட்ட காயெல்லாம் சாரி டே அங்கே வலிக்குதுன்னு சொல்லிட்டு அவனோட ஃபேஸில் அப்படியே கை வைக்க டே அந்த இவன் ஜேகே போட்டு புக்குன்னு குத்திருப்பான்ல அதெல்லாம் வந்துட்டு சரியாகுது. டேயோட அடிப்பட்ட காயம்லாம் சரியாகலை, விசிபிள் ஆகுது. யூனா பார்க்குறா. ஜேகே பார்த்துட்டு நம்ம கொடுத்த கிஃப்டாக இது அப்படின்னு சொல்லி நினைக்க டேக்கு ஒரு மாதிரி அவங்க 2 பேரும் ஒரு மாதிரி மங்களாக ஆப்போசிட்டில் வந்து இருக்கவங்க தெரிய அப்படியே மயக்கம் வர மாதிரியாக இவங்க 2 பேர் பார்க்குறாங்க. என்னாச்சு ஹே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நேரத்தில் யூனா மேலே அப்படியே உளறான். ஆஷ் மிஸ்டர் டே அப்படின்னு சொல்லி யூனா கத்த ஜேகே பார்த்துட்டு இரு அப்படின்னு சொல்லி டேயை வந்துட்டு பிடிச்சி டேய் என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்க வலிக்குது அப்படின்னு டே வந்துட்டு சொல்ல ஜேகே மெதுவாக அப்படியே மெல்லமா பெட்டில் வந்துட்டு படுக்க வைக்க இவனா பார்க்குறா. ஆஷ் யார் இப்படி இவர் அடித்தது அப்படின்னு சொல்லி கேட்க அச்சோ பிளட் வருது அப்படின்னு சொல்லிட்டு லிப்ஸு கிட்டலாம் பிளட் வருது. நான் தான் அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்கிறான். யூனா பார்க்குறா. நீயா ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க அவன் ஜோயாவை பற்றி பேசினதும் கோவம் வந்துச்சு அதான் அப்படின்னதும் அதுக்கு நீ இப்படி அடிப்பியா என்ன நீ அடித்ததுக்கு எப்படி பேசுகிற இவனெல்லாம் கொன்று போட்டணும் அப்படின்னு சொல்லி கொன்னுலாம் போல் கோவம் வருது தெரியுமா அப்படின்னு ஜேகே சொல்ல வாயை மூடு ஜஸ் அறிவே இல்லை உனக்கு அப்படின்னு யூனா சொல்கிறா. நான் என்ன பண்ணேன் நீயும் இப்போது அவனை திட்ட தானே வந்த என்ன திட்டுற அவனை திட்டாமல் அப்படின்னதும் ஆமாம் ஆனால் யாரையும் அடிக்கக்கூடாது அப்படிங்கிற யூனா எங்கேருந்து வருது உனக்கு இவ்வளோ கோவம் அப்படின்னு யூனா தன்னை வந்து ஜேகே கிட்ட வர அவன் பார்க்குறான். லைட்டாக அப்படியே தள்ளி போக ஷிட் நான் ஒன்றும் தப்பான எந்த மைண்ட் செட்டோடையும் உன்கிட்ட வரல தள்ளி போகிற அப்படின்னு சொல்லவும் சரி எங்கள் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி யூனா கேட்க எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லவும் ஹரி அப் அப்படிங்கிறா. அது டே ரூம்ங்கிறதுனால அங்கேயே தேடி பார்க்க இருக்குது. அதை எடுத்து யூனாட்ட கொடுக்க அவள் டே பக்கத்தில் பெட்டில் உட்காந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறா. லைட்டாக உதடுக்கிட்டலாம் அடிபட்டிருக்கா அங்கெல்லாம் அப்படியே டிங்சர் வச்சு க்ளீன் பண்ண அம்மா அப்படின்னு சொல்லி டே வந்துட்டு மெதுவாக வந்து கத்த ஆஷ் சாரி வலிக்குதா கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லி யூனா அயன்மெண்ட் போட்டு விட ஜேகே பார்க்குறான். அப்போ நீ கை பிடிச்சி அழுத்துனி அந்த வலி அப்படின்னு சொல்லி கேட்க கையா அப்படின்னு சொல்லி யூனா அவன் ஸ்லீவை இது பண்ணிட்டு பார்க்க செவந்து போயிருக்கு சாரி அப்படின்னு டேட்ட சொல்ல யூனா டேயை நினச்சி வருத்தப்படுறத ஜேகே பார்த்துட்டு வருத்தப்படுறியா அவனுக்காகவா உண்மையாக அவனை லவ் பண்ணியா என்ன தெரில பிடிச்சிருந்துச்சு என்னை விட அவனை பிடிச்சிருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு யூனா பார்க்குறா. ஜேகேயோட டோனு வேறு மாதிரி இருக்க இவளுக்குள்ள ஒரு பயம் எங்கே வந்துட்டு ஏதாவது ஒரு இதுவாகி மைண்டு சேஞ்ச் ஆகி நம்ம பின்னாடி பயப்புல வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு யூனா வேணும்னே அவனை இதுக்காக ஒரு மாதிரி ஹர்ட் பண்ணி நம்ம பேசிடுவோம் அவனை விட்டு நம்ம மூவ் ஆன் ஆகிட்டோன்றதை அவனுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறா ஜேகே கிட்ட உன்னை விட 100 மடங்கு இவர் பெட்ரு அப்போது பிடிக்காம போகுமா என்ன ஜேகே சும்மா தான் கேட்டிருப்பான். ஆனால் யூனா இப்படி சொல்லவும் நான் உன்னை நல்லா பார்த்துக்கிட்டேன்ல அப்புறம் எப்படி இவன் பெட்டர் யூனாக்கு மைண்டில் நம்ம மேலே மறுபடியும் எந்த எண்ணமும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி வேணும்னே ஜேகேயை ஹர்ட் பண்ணணும்னு நினைக்க ஆமாம் நீ எங்கே என்ன பார்த்துக்கிட்ட நான் தான் உன்னை பார்த்துட்டேன் நீ இல்லை ஜேகே அப்படியே புரிஞ்சுட்டு பணம் தான் எல்லாமே இல்லை உனக்கு கொடுத்த கேர் லவ் அதெல்லாம் கொடுத்தா ஆனால் எல்லாத்தையும் பறிச்சுட்டு போயிட்டல போனதாகவே இருக்கட்டும் நானும் உன்கிட்ட திரும்பி வரவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஜேகே அங்கேருந்து அவள் சொன்னதை கேட்டு வெளியே போக கோவமா யூனா பார்க்குறா. ஐம் சாரி ஜஸ் அப்படின்னு சொல்லி அவள் வந்து சொல்ல டே மெதுவாக கண்மொழிக்கிறான். யூனாவை பார்க்க அப்போது என்னை என் பணத்துக்காக தான் லவ் பண்ணியா அப்படின்னு சொல்லி இவன் டே கேட்க
யூனா அப்படியே கண்ணை முழிச்சு பார்க்குறா. செம்ம கோவம் வருது. பாவன்னு கூட பார்க்கல, பொழிச்சுன்னு கன்னத்தில் வச்சுடா. ஆ அம்மா அப்படின்னு சொல்லிட்டே கன்னத்தை பிடிக்க, சாரி 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 சாரி, ஐயோ ஏய் நீ மயக்கம் தானே போட்டிருந்த, எதுக்கு கண் முழிச்ச? அது கூட பரவாயில்ல, இது என்ன கேள்வி? யூ டிசர்வ் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு அடித்ததும் இது இல்லாமல் அவன் உனக்கு இது தேவைதான் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அடிப்பியா, கையை உடச்சிட்றேன் இரு அப்படின்னு சொல்லி அவன் எந்திரிக்க இவனை தள்ளி போகிறா. எந்திரிச்ச வேகத்தில் ஐயாவுக்கு வலிக்க, இடியட் என் மேலே சேர் அப்படியே தூக்கி போட்டான். வாட், எங்கே அப்படின்னு சொல்லவும், அதோ அந்த சேர் அப்படியே என் மேலே பட்டு சுக்குநூறு ஆயிடுச்சு தெரியுமா. ஆனால் நல்லா தானே இருக்குது, நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பவரை யூஸ் பண்ணி மறுபடியும் அது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி மாற்ற, இவனா அது இருக்க லட்சணத்தை பார்த்து பயந்து போயிட்டு டேயை பார்க்குறா. இவனாவே பார்த்துட்ருக்கான் அவன் டே பக்கம் திரும்ப வேறு பக்கம் பார்த்துட்டு அகைன் யூனாட்ட இருக்க பாக்ஸில் பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன் அப்படியே எடுத்து அதை லோட் பண்ணி அதை அவன் உடம்புல இன்ஜெக்ட் பண்ணலான்னு சொல்லி பார்க்க, அதை அப்படியே கண் கொட்டாமல் யூனா பார்க்குறா. கையில் பெயின் கில்லர் போட போக, என்ன இல்லை ஒரு டவுட்டு, என்ன நீங்கள் விச்சஸ் தானே, இது ஹியூமன்ஸுக்கான மெடிசனில் உங்களுக்குன்னு தனியாக இருக்குமா, இல்லை நீங்களும் இதே எடுத்துப்பீங்களா அப்படின்னதும், உங்களுக்கு போட்டாலும் சரியாயிடுமா அப்படின்னு சொல்லி கேட்க, யூனாவை அப்படியே முறைச்சி பார்த்துட்டே லைட்டாக ஸ்மர்க் பண்ணிவிட்டு அவனுக்கு அவனே அப்படியே ஊசி போட்டுக்க, ஓ ஒருவேளை நீங்கள் இன்னும் கம்ப்ளீட் விச் ஆகலைன்னு மேக்ஸ் சொன்னான் அதனாலயா அப்படின்னு சொல்லி கேட்க, மேபி இருக்கலாம் அப்படின்னுட்டே சொல்கிறான். இவனை அமைதியாக உட்காந்துருக்க, ஏன் என் கையை போட்டு அப்படி நெரிச்ச? இல்லை நீங்கள் ஜோயா வச்சு எங்களை பிளாக்மெயில் பண்ணுவீங்களோன்னு தான். அப்படி பண்ணால் எனக்கும் தான் லாஸ், அவள் என் சிஸ்டரில். இல்லை என் சிஸ்டர், எங்கள் சிஸ்டர். இவனை அப்படியே அப்படியே முறைச்சி பார்த்துட்டே இருக்க, நீ அவனை ஸ்டில் லவ் பண்ணுறியா? இல்லை, ஆனால் மெமரிஸ், நான் வேணா ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு சொல்லி அவன் கையெடுத்து இவனை தலைக்கிட்ட கொண்டு போக, ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்க, இவனை பார்த்துட்டு அதெல்லாம் ஒன்றும் வேணாம், ஐ குட் ஹேண்டில் திஸ். அப்படியே இவனா ஃபேஸ்ட்டு இருக்க ஹேரை காது பின்னாடி ஓரம் கட்ட, இவனா பார்க்குறா. என் மேலே கோவமாக இருந்தியோ ரொம்ப? நான் வேணான்னு தான் சொன்னேன், நீ தானே கல்யாணத்துக்கு ஓகே சொன்ன. இல்லைனாலும் எப்படியும் சொல்ல வச்சுருப்பீங்கள்ல, ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிக்காதீங்க. ஆமாம், 2 மனசாக இருந்துச்சு. டேயுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவன் என் ஒய்ஃப், ஜஸ்ட் ஃபார் அ டே. அது ஒரு நிமிஷமாக இருந்தாலும் அவன் என் ஒய்ஃப், அதுக்காக என்ன கொல்ல போகிறீங்களா? பார்க்குறான். இவனா ஃபேஸை ஹோல்ட் பண்ணி அவன் பக்கம் அப்படியே திருப்ப, இவனாவும் அப்படியே பட்டர்ஃப்ளைஸ் அவளுக்கு ஃபீல் பண்ணுறா. வாட் அப்படின்னு சொல்லி கேட்க, பக்கத்தில் போயிட்டு அவன் லிப்ஸில் அவனோட லிப்ஸ் அப்படியே ஸ்மாஷ் பண்ண, இவனை கண்ணை மூடிட்டு அவன்கிட்ட வேணாம் சொல்கிற மாதிரி தோலில் அடிக்கிறா. ஆனால் கொஞ்சம் ஐயா பேஷனேட்டாக இவனாவை கிஸ் பண்ணிகிட்டே இருக்க, அடிச்சுட்டே இருந்தவ பின் தலையில் கை வச்சு அவன் இன்னும் அவனை டெம்ப் பண்ண, அப்படியே 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. கிஸ் பண்ணுறப்போ ஒரு மாதிரி சால்ட்டியாக ஃபீல் பண்ண அவன் கிஸ் பிரேக் பண்ணிட்டு பார்க்குறான். இவனாவை என்னாச்சு அப்படின்னு சொல்லி கண்ணிலேருந்து வர கண்ணீரை துடைக்க, லவ் இல்லைன்னா ஏன் இது அப்படின்னு சொல்லி கேட்க, தெரில அப்படின்னுட்டே யூனாவை அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். நான் உங்களை கண்டிப்பாக நல்லா பார்த்துப்பேன், ஒய் நாட் யூ கிவ் மீ அ சான்ஸ் அப்படின்னு சொல்லி யூனா கிட்ட சான்ஸ் கேட்க, யூனாவை பார்க்குறான். லைஃப் லாங் என்ன கில்ட்டாக வச்சுருக்கலான்னு பார்க்குறியா, கில்ட்டோட என்ன வாழ வைக்கலான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லவும், ஓ வாவ், என் பாடியில் நீங்கள் வேறு ஒரு பொண்ணோட வாழ்வீங்க, என்னோட இதே ஃபேஸை டெய்லியும் பார்ப்பீங்க, அப்போல்லாம் உங்களுக்கு கில்ட்டாக இருக்காதா? ஒன்றும் தெரியாத ஒரு பொண்ணை நம்ப வச்சு ஏமாற்றி இப்படி இப்படி அவளோட உயிரை எடுத்து இன்னொரு உயிரை அந்த பாடிக்குள்ளே நம்ம கொண்டு வந்துட்டோமேன்ற ஒரு கில்ட், அந்த கில்ட்டோட நீங்கள் எப்படி டேயு கூட இருக்க மாதிரி உங்களுக்கு தோணும்? என் கூட வாழ்கிற மாதிரி தானே இருக்கும், அப்போது நீங்கள் என்னோடய வாழ்ந்துட்டு போகலாமே. யூனா, நோ நோ ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. என் ஃபேஸை பார்க்குறப்போ உங்களுக்கு
எப்படி டேயு கூட வாழ்கிறது மாதிரி உங்களுக்கு தோணும் அப்படின்னு சொல்லி யூனா கேட்க, அப்படியே டே வந்துட்டு பார்க்குறான், அவள் கண்ணையே பார்க்குறான். அப்படியே அவளை பார்த்துட்டே இருக்க டப்புன்னு இவளே, ஓ மறந்தே போயிட்டேன், நீங்கள் டாக்டரில் உங்களுக்கு தெரியாத விஷயமா இருக்கும், இல்லைனாலும் நீங்கள் ஒரு கம்ப்ளீட் விட்சாக மாறிடுவீங்க, கண்டிப்பாக என் ஃபேஸை கூட மாற்றிடுவீங்கல்ல. அதுக்கப்புறம் ஹே பயமுடு பயமுடு, நான் இப்போ ஏதாச்சும் சொன்னேன்னா? எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே. குட், ஃபைன், என்ன பண்ணுமோ பண்ணுங்கள், எண்ட் ஆஃப் த ஸ்டோரி. நான் ஒரு அனாதை தானே, எனக்குன்னு அப்படின்னு சொல்லி டே அவளை விட்டா பேசிகிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லி அகைன் அவளை கிஸ் கிஸ் பிரேக் பண்ணிட்டு யூனாவை பார்க்க, யூனா டேயை பார்க்குறா. டே அப்படியே கண்ணை மூடிட்டு அவளை இறுக்கி அணைச்சிக்க, யூனாவும் அப்படியே ஹக் பண்ணிக்கிறா. லவ் யூ அப்படின்னு சொல்லி டே சொல்ல, இது யாருக்கான லவ் அப்படின்னு சொல்லி கேட்க, உனக்கான லவ் அப்படின்னதும் லவ் யூ டூ அப்படின்னு அவளும் சொல்லிகிட்டு இருக்க. சரி, இன்னும் ஃபியூ ஹவர்ஸ் தான் இருக்குது, இருந்தாலும் அடி வெத்தலை போட்ட உதட்ட எனக்கு பத்திரம் பண்ணி கொடு, நான் கொடுத்த கடனை திருப்பி கொடுக்க சத்தியம் பண்ணி கொடு, ஏன் ரத்தம் சுடு கொள்ள 10 நிமிஷம் ராசாத்தி, ஆணுக்கோ 10 நிமிஷம், பொண்ணுக்கோ 5 நிமிஷம், பொதுவாக சண்டித்தனம் பண்ணும் அம்பளைய பொண்ணு கிண்டி கேளங்கெடுப்பா அப்படின்னு சொல்லி கீழே கார்டன் ஏரியாவில் வெட்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா, வெட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது இல்லையா இன்னும் கொஞ்சம் நேரத்தில். அதுக்காக நல்லா மைக் செட்லாம் போட்டு பாட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை, ஆணுக்கு 10 நிமிஷம், பொண்ணுக்கு 5 நிமிஷம். டேயும் யூனா என்ன பண்ணுறாங்கன்றதெல்லாம் நம்ம அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். என்னத்தை பார்க்க, எல்லாம் ஓடுங்க, வெளியே ஓடுங்க, நம்ம கல்யாணம் அட்டன் பண்ண போகலாம். ஓகே, ஸோ கல்யாண சாங் அப்படி ப்ளே ஆகிட்டுருக்கு. எல்லாம் முடிச்சு க்ரூம் பிரைட் 2 கப்புள்ஸும் எல்லாம் முடிச்சு க்ரூம் பிரைடு 2 கப்புள்ஸும் அவங்க ரூமில் ரெடியாக ஜேகே மேக்ஸை பார்க்குறான். அப்படியே பேக்கப் பண்ணிட்டு வா பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்ல, இவன் ஜேகேயும் அலா ஹேண்ட்ஸமாக இருக்கானா, அவனை பார்த்துட்டு யூடியூப் ப்ரூட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸு சொல்ல, யார் ப்ரூட்டஸ், நான் என் அழகு கிளியோபாட்ராவோட சீசர் அப்படின்னு சொல்லி ஜேகே பேக் ஹக் பண்ண, ஆர் யூ ஷூர் இந்த ட்ரெஸ் ஓகே தானே அப்படின்னு சொல்லி அவள் கேட்க, எப் அப்படியே இவங்க கிஸ் பண்ண, ஜோயா வரா, ஆஷ் போதும் உங்களுக்கு எதுக்கும் வெட்டிங், சும்மா ஃபார்மாலிட்டிக்கு தானே அப்படின்னு சொல்லி கேட்க, புரியல, ஆமாம் இதுக்கெல்லாம் இவர் சொல்லுவார் ப்ரீஸ்ட்டு, யூ மே கிறிஸ் த பிரைடுன்னு சொன்னதுக்கப்புறம் தான் பண்ணணும், அதுக்கு முன்னாடி இத்தனை வாட்டி பண்ணால் ஒரு மாதிரி போர் அடித்த ஃபீலிங் இருக்காது அப்படின்னு சொல்லி ஜோயா கத்திக்கிட்டு இருக்க, இவனா உள்ள வரா, ஆமாம் அதை யார் சொல்கிறாங்க பாரு, வலிவிடுறி அப்படின்னு சொல்லி ஜோயாவை சொல்ல, இவனா வரா, யூ லுக் ஸோ டாம் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லி மேக்ஸ் சீக்ஸில் அப்படியே கிஸ் பண்ண, நீயும் தாண்டி செல்லம் அப்படின்னு சொல்லி மேக்ஸும் சொல்ல, ஜோயா பார்க்குறா, இன்னும் இவளுக்கு உண்மை எதுவும் தெரியாது இல்லையா, அதனால் பார்த்துட்டு இதுங்க என்ன அவ்வளோ அடிச்சுக்கிச்சுங்க, இப்போ இப்படி கொஞ்சிக்குதுங்க, அதுவும் இல்லாமல் நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும்ல, நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட் வேறு யாராவது கொஞ்சினா, அதனால் ஜோயா லைட்டாக மேக்ஸ் மேலே பொசசிவாக ஃபீல் பண்ண, வாவ் நீங்கள் எப்போலேருந்து இவ்வளோ க்ளோஸ் ஆனீங்க அப்படின்னதும், அதெல்லாம் அப்படி தான் அப்படிங்கிற யூனா, லுக்கிங் லைக் ட்வின்ஸ் அப்படின்னு ஜோயா சொல்ல, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் இங்கே ஒருத்தன் மெய்ட் ஆஃப் ஹானர் அவன் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு தேட, யார் அப்படின்னு சொல்லி ஜேகே, அதுக்கப்புறம் நம்ம யூனா ஜோயா எல்லாம் இங்கே ஒருத்தன் மெய்ட் ஆஃப் ஓனான்னு சுற்றிட்டு இருந்தானே அவன் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்க, கட் பண்ணா, வேறு யார், நம்ம ஜின்னை தான் மிக்ஸ் சொல்கிறா, அவன் தான் என் கூட நிற்பேன்னு சொன்னான் அப்படின்னதும் யூனா பார்த்துட்டு, ஓ உனக்கு அப்போது அயலில் உன் கூட நடக்கிறதுக்கு ஒரு ஆளை நீ செட் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் எப்பயோ எனக்கு சொல்லியிருந்தான், நான் தான் உன் கூட கைப்பிடிச்சி நடந்து கூட்டு போவேன்னு சொல்லி, அது நடக்க போகுது அப்படின்னு சொல்லவும், யூனா எனக்கும் என் அண்ணன் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு மெமரிஸ்லாம் இப்போது மறுபடியும் ஞாபகம் வந்துச்சு இல்லையா, ஜின்னண்ணா, ஜின்னண்ணா உன் கூட மறந்தே போயிட்டேன், எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது, நான் அவரையும் பார்த்தேன், இங்கே தான் ஃப்ளைட்டில் கூட நம்ம கூட வந்தாரே, ஹாஸ்பிட்டலில் கூட அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா யூனா சொல்ல,
ஆமாம் ஆமாம், அவன் இங்கே தான் இருக்கான், அவனை தான் சொல்கிறா அப்படின்னதும், ஓ ம் அப்போ நீ ஜின்னனா கூட தான் வரப்போறியா அப்படின்னு சொல்ல, ஆமாம் அப்படின்னு சொல்லி மிக்ஸ் வந்து சொல்லவும், அவர் ஒன்ஸ் போன டைம் எனக்கும் தான் சொன்னார், இன்கேஸ் நான் ஜேகே மேரேஜ் பண்ணியிருந்தா அவர் கண்டிப்பாக எனக்கு தான் மேட் ஆஃப் ஆனரா அப்படின்னு சொல்லியும் நான் சொல்ல, அப்படியே மிக்ஸு பார்க்கணுமே அப்படியே அமைதியாக வந்து பார்க்க, அதுக்கு என்ன, இல்லை இல்லை பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, என் சுகா அண்ணா இடத்த நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன்ப்பா, கண்டிப்பாக நம்ம மறுபடியும் யூஎஸ் போனதும் இன்னொரு கல்யாணம் பண்ணுவேன் சுகா அண்ணாக்காகவே, அவர் கூட வந்து அவர் கூட அப்படியே ஹைலில் நடந்து வரணும் அப்படின்னு சொல்லி அவர் தான் என் கையை அதெல்லாம் நடக்காதுல்ல அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் நான் சொல்ல, அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா, நீ ஏன் இந்த மாதிரி நினைக்கிற, கண்டிப்பாக இங்கே பாரு அப்படின்னு சொல்லி ஜேகே ஏதோ சொல்ல வர, ஆனால் யூனா தடுத்துடுறா, இல்லை 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 யாரும் எதுவும் சொல்ல வேணாம், நான் என் மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், நான் அவ்வளோதான் போகிறது உறுதி அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஜோயா பார்த்துட்டு, ஏ அந்த மாதிரிலாம் ஏன் பேசுகிற, ஆக்சுவலி என்ன கேட்க வந்தேன்னா, நீ என்ன பேசுகிற, எதுவும் தப்பாக யோசிக்காத, எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு ஜோயா, இவங்களுக்கு என்ன நடக்குன்ற உண்மை வந்து தெரியாது, நம்ம வாய் உளறிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவள் வந்துட்டு யூனாக்கு ஆறுதலாக பேச, இவன் யூனா பார்த்துட்டு ஜோயா வேறு இங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி, சரி சரி ஓகே ஃபைன் போதும் அழகாச்சி சீன்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லி, என்ன நடக்குதோ நடக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இவன் வந்து நினச்சிட்ருக்க, கட் பண்ணால் இங்கே அவங்க யூனாவை கொல்ல போகிறேன்னு சொன்னவனே சமாதான கொடியை பெட்ஷீட்டாக யூஸ் பண்ணிட்டான். இந்த பாட்டிமா மேலே காண்டில் இருக்க காண்டு பறவை கூட்டம் இருக்குது இல்லையா, அதுவும் இல்லாமல் எனக்கு ஒரு சந்தேகம், அடிக்கடி டேக்கு கோவம் வருதில்ல, அது இந்த நான் அப்படியே எழுதிட்டே இருக்கும்போது தான் டக்கு டக்குன்னு எனக்கே அறியாமல் நான் வந்து டேக்கிட்டே வந்து கோவப்பட்டான், அப்புறமேட்டு நார்மலாக இருக்கேன் அந்த மாதிரிலாம் எழுதுவேன். அப்போ தான் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த கிளவி தான் போல் ஏதோ வந்து இந்த கிளவி தான் பண்ணுது, இந்த எம்மகன் படத்தில் வர மாதிரி இழுத்துட்டு இருக்க பாட்டிக்கு பாலை ஊற்றி தெளிய வச்சுருவாங்க போல், அது கொஞ்சம் ஸ்ட்ரென்த் கெயின் ஆனதுக்கப்புறம் அது பவர் வந்ததுக்கப்புறம் டேக் இந்த கிரிமினல் மைண்டு அது இது போட்டிருக்குல்ல ஸ்பெல் போட்டிருக்குல்ல, அதனால் அது ஆக்டிவேட் ஆகி நம்ம ஜேகே ஹர்ட் பண்ணுறான் போல், அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அப்புறம் அந்த அந்த பாட்டி கொஞ்சம் வீக் ஆனதும் அந்த பாலோட பவர் கொஞ்சம் குறைஞ்சதும் படுத்த படுக்கையில் இருக்குதுல்ல கிளவி, அப்புறம் வந்து மறுபடியும் நம்ம டேயும் அப்படியே நார்மலாகிடுறான் போல். ஸோ இதுதான் நான் கண்டுபிடிச்சி, எப்படி என் மூளையிலேருந்து யோசிக்கிற கதையை வச்சு நானே வந்துட்டு கவுண்ட்ரு ரோஸ்ட்டு எல்லாம் வந்து பண்ணிப்பேன். ஸோ அந்த பாட்டி இருக்குது இல்லையா, அதோடு சேர்த்து அதோட பிள்ளைங்க, அப்புறம் அந்த வந்து கிழவிக்கு சப்போர்ட் பண்ணுற இன்னொரு கிழவின்னு சொல்லி அவங்க புள்ள பேரன் பேத்திலாம் வந்துட்டு ஒரு ரூமில் ஒரு தீவிர டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பிளான் போட்டுட்ருக்காங்க, அந்த யூனா மிக்ஸை நம்ம ஆளுங்க தான் வந்துட்டு கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பார்த்தா 2 பேர் நம்ம மெயினான பாட்டிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க போல், யார் நம்ம டேயங்கோட பாட்டி இருக்காங்கல்ல அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க போல், அதுங்க 2 என்ன பண்ணுதுங்க எதிர்த்து பேசுதுங்க. ஓகே, இவங்க வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, கேம் விளையாடுறப்போ நம்மளில் யாராவது தான் வந்துட்டு அந்த மிக்ஸ் பைட்ஸை வந்துட்டு ஹண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, இவங்க எதனால் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிலாம் ஏன் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இந்த 2 பசங்க கேட்கவும், அவங்க பாட்டி வந்து சொல்லிக்கிட்டு இருக்க, அப்போ தான் வந்து பவர்ஸ் நமக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படின்னதும், பாட்டி எப்படியும் நம்ம வந்து கம்ப்ளீட் விச் ஆகிட்டால் நமக்கு என்ன பவர்ஸ் வேணுமோ அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறது மூலிமா நமக்கு கிடைக்க போகுது, புக்கில் தான் எல்லாமே இருக்குன்னு பாட்டி சொன்னாங்களே, அதை படித்து நம்ம மாற போகிறோம் அப்படின்னு சொல்ல, பெரியவங்க பேசும்போது எதிர்த்து பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லி அந்த பசங்களோட பெற்றவங்க திட்ட, அந்த நேரம் ரூம் ஓப்பன் பண்ணிட்டு, வாவ் வரே வா என்ன இங்கே சத்தம் அப்படின்னு சொல்லி ஜின்னு உள்ளே வர, அப்படி எல்லாம் வந்து பார்க்குறாங்க, ஏய் நீ என்ன பண்ணுறீங்க வெளியே போ அப்படின்னு சொல்லி ஜின்னு யார் எவரு அப்படின்றதெல்லாம் தெரியாமல் இவங்க நாக்கு மேலே பல்ல போட்டு பேசிட, நானா அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே போகணுமா அப்படின்ட்டு அவர் உள்ளேயே வந்துக்கிட்டு இருக்க, டப்புன்னு நின்றுட்டு இருந்த பாட்டி டமான்னு கீழே நீல் டவுட் பண்ணி இந்த ஏதோ ஹோம்ஒர்க் எழுதாத புள்ள முட்டி போடுற மாதிரி அப்படியே வந்து முட்டி போட்டு உட்கார, ஜின்னு முன்னாடி நீல் டவுன் பண்ணி அவங்க வந்துட்டு பார்க்குறாங்க. அதை பார்த்து ஜின்னுக்கே ஆச்சரியமாக இருக்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி மற்றவங்க எல்லாம் கேட்க, ட்ராகுலா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல, படுத்து இந்த பாட்டி கேட்டுட்டு அவங்களும் என்ன
ட்ராக் அப்படின்னு சொல்லி அவங்க பார்க்க, வேணாம் அப்படி பண்ணாதீங்க அப்படின்னு ஜின்னு சொல்கிறாரு. நீங்கள் எங்கள் கிங் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை இல்லை அப்படின்னு ஜின்னு சொல்ல, அவர் நார்மலாக இருக்கிறது இவங்களுக்கு. அவர் அப்படியே நடந்து முன்னாடி வராரா, இந்த சந்திரமுகி படத்தில் வரும் தெரியுமா, நார்மல் காஸ்டியூமும் வேட்டையன் காஸ்டியூமும் மாற்றி மாற்றி நடந்து வர மாதிரி நம்ம பாட்டிக்கு வந்து அப்படியே அவங்க கண்ணுக்கு தெரிய, என் அப்பா தான் கிங் டிராகுலா, நான் இல்லை அப்படின்னு சொல்லி ஜின் சொல்ல, என் அக்கா அவங்கள பற்றி நிறைய சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. சரி, அப்படி என்னத்தை நிறைய சொன்னாங்க அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஓகேயா? சக்ஸஸ்ஃபுல்லி நான் இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டேன். என் தொண்டை எப்படி இருந்தாலும் சரி, எனக்கு சளி பிடிச்சாலும் சரி, இருமல் வந்தாலும் சரின்னு இடையில பல தடவை கட் பண்ணி எப்படியோ நான் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சிட்டேன். ஓகே, ஃபைன். இன்னும் ஃபியூ எபிசோடில் நம்ம வந்துட்டு, என்னம்மா ஃபியூ எபிசோட்னு சொல்கிறியே அப்படிலாம் கேட்கக்கூடாது. ஓகேயா? அது வந்து நல்லாயிருக்கும். இந்த எபிசோடு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னும் வந்துட்டு ஒரு 2 எபிசோடு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, கதை வந்துட்டு நம்ம இவ்வளோ நாள் நல்லா கொண்டு வந்துட்டோம். கிளைமேக்ஸும் அதுக்கு ஏற்ற மாதிரி அப்படி முடித்தாதான் நல்லாயிருக்கும் இல்லையா? கதையை நல்லா கொண்டு வந்துட்டு கிளைமேக்ஸை சொதப்பி விட்டுட்டா நல்லா இருக்காது. ஓகே, அதனால் வந்துட்டு நான் பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் விரைவில் அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். டேக் கேர். அன்யா. இந்த எபிசோடு